சிம்பிளா, ஈஸியா பாலக் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கு பாலக்கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு, மிக்ஸியில போட்டுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா கோதும மாவு வந்து 2 கப் போட்டுக்கலாம். இதுலயே தேவையான அளவு உப்பு, ஆயில் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பாலக்கீரையோட விழுத போட்டுட்டு நல்லா சாஃப்ட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துரணும். இத வந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுலயே வந்து நம்ம பராத்தா, சப்பாத்தி 2மே பண்ண போறோம். இப்ப நல்லா எடுத்து அத தேய்ச்சுட்டு ஈக்குவல் சைஸ் பால்ஸா நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தின்னா தேய்ச்சு எடுத்துக்கணும். பராத்தாக்கு மேலே கொஞ்சம் ஆயிலோ, நெய்யோ போட்டுடலாம். இத வந்து இந்த மாரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நீங்க ரவுண்டா வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அதனோட லேயர்ஸ் எல்லாமே சூப்பரா வந்துரும். நம்ம ஊர் பரோட்டா மாதிரி தான் இது. ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கும். இது மாதிரி ஓரளவுக்கு நம்ம திக்கா தேய்ச்சு எடுத்துட்டு, நம்ம தோசைக்கல்ல போட்டு ஒரு 3 நிமிஷம் 2 பக்க சைடு குக் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாம, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. விட்டமின் கே உள்ளதுனால குழந்தைகளுக்கு குடுக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு. 2வது இத நல்லா தட்டினீங்க அப்படின்னா, சாஃப்ட்டா ரெடி ஆயிடும். இதிலேயே சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம்.